Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம், Classic Spicy Kitchen இலிருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Classic Spicy Kitchenல தீபாவளி ஸ்வீட்டா ரொம்ப ஸ்பெஷலான மில்க் கேக் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த மில்க் கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. எல்லாருக்குமே அந்த அளவுக்கு இது ஃபேவரட்டான ஸ்வீட்டா இருக்கும். இந்த மில்க் கேக்கை பாலை நல்லா காய்ச்சி சுருங்க வச்சு எந்த ஸ்டேஜில் திரிச்சு எந்த ஸ்டேஜில் எல்லாம் போட்டு ஒரு கரெக்டான டெக்ஸ்சர் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேங்க. நீங்களும் கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் சூப்பரான மில்க் கேக்கை இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு 2 லிட்டர் பால் எடுத்துட்டா கிட்டத்தட்ட எனக்கு 850 கிராம் மில்க் கேக் கிடச்சிச்சுங்க. 2 லிட்டர் பால் செலவு எனக்கு 100 ரூபாய் தான் ஆச்சு. ரொம்ப குறைச்சலான ஒரு நெய், குறைச்சலான சர்க்கரை குவான்டிட்டியில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க இந்த மில்க் கேக்கை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மில்க் கேக் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. நல்ல உயரமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த மில்க் கேக்கு இதில் ஊற்றி வைக்கிறப்ப நல்ல ஹீட் ரொம்ப நேரம் நின்று நமக்கு நல்ல உள்ள ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது இல்லைன்னா பிரெட் லோஃப் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எங்கிட்ட அது இல்லை, அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரெக்டாங்குலர் ஷேப்பில் எடுக்கலாம். இது குவார்டர் சர்க்கிளில் எடுக்கலாம். இதில் நெய்யை கொஞ்சமாக சேர்த்து நல்லா தடவி வச்சுக்கலாங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். மில்க் கேக் ரெடி ஆனதும் டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதில் கொட்டிடலாம். மில்க் கேக் ரெடி பண்ணுறதுக்கு அடிகனமான ஸ்டீல் இல்லைன்னா அயன் கடாய் எடுத்துக்கலாங்க. அதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் 2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துருக்கிறேன். நான் ஆவியில் ஆரஞ்சு கலர் பாக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல் க்ரீம் மில்க்குன்றனால ரொம்ப சீக்கிரமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சுக்குங்க. அதனால கடைசி வரைக்கும் இடைவிடாமல் நாம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று தான் இதில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு பார்த்தாக்க, ஆனால் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கையெல்லாம் வலிக்காதுங்க. நம்ம மற்ற இதெல்லாம் செய்கிறப்ப ஸ்வீட் ரெசிபி, மைசூர் பாக்கு அதெல்லாம் செய்கிறப்ப கை அசந்து போகும். அந்த மாதிரி இதில் ஆகாது. ஈஸியாகவே நம்ம கிளறிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி தோசை திருப்பி மாதிரி வச்சு நம்ம பண்ணுறப்ப ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பால் காஞ்சிட்டு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா சுருங்கி வந்துட்டே இருக்குது. இது அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை எடுத்துருக்குறேங்க. ஆரம்பத்தில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நமக்கு அடிப்பிடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். என்னதான் நம்ம பண்ணாலும் ஆனால் கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சுன்னா நம்ம தீஞ்ச வாசனையோட டேஸ்ட் முழுசுமா மாறிடுங்க. அதில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுப்பு ஆனாலும் அதிகமாகவே தாங்க இருக்கணும். நமக்கு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சிடுச்சுங்க. நல்லா இப்படி நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கிறப்ப இப்படி குறைவரப்பா இந்த மாதிரி இருக்குங்க. நமக்கு ஏடு ஃபார்ம் ஆகவே ஆகாது. தெரியுது இல்லைங்க, குறைவரப்பா இருக்குதில்ல. இதுதான் சரியான பக்குவங்க. இதே மாதிரி நம்ம வந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சுக்கலாம். நமக்கு இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 2 பேட்சாக கலந்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இதுல தண்ணி தனியா பால் தனியா அப்படின்னு நமக்கு கர்டல்ஸ் தனியா பிரியாதுங்க. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அதனாலதான் பாதி வரைக்கும் சுருங்க வச்சுட்டு நமக்கு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துறோம். கொஞ்சம் திக்காயிடுச்சு, தெரியுது இல்லைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1.25 கப்பு கிட்டத்தட்ட 300 கிராம் அளவுக்கு சர்க்கரையை எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொஞ்சமாக சேர்த்து அந்த சர்க்கரையை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த சர்க்கரையை கொட்டுறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து நம்ம இதில் இது பண்ணிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். எல்லா சர்க்கரையும் ஒரே சமயத்தில் கொட்டிட வேண்டாங்க. இந்த சமயத்தில் நல்லா மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். எப்படி கொப்பிழிச்சு வருது பாருங்க. நாம ஒரு தடுப்பு மாதிரி எதனா ஒரு லிட்டை பிடிச்சி கிளறி விட்டுட்டு இருக்கலாங்க. ஆனால் மூடி வைக்க கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய்யை சேர்த்துக்கலாங்க. இப்படி நெய்யை சேர்த்துறது மூலமா கூட கொஞ்சம் வேகமாக மேலே தெறிக்கிறது கொஞ்சம் கட்டுப்படும். இந்த நெய்யெல்லாம் நல்லா உள்ள அப்சர்வ் ஆகிட்டு அப்புறம் திரும்ப அடுத்த பேட்ச் நெய்யை விடுங்க. நம்ம மொத்தமே 5 டேபிள் ஸ்பூன் நெய் தான் எடுத்துருக்குறோங்க. பாருங்க, நல்லா சுருங்கி பாருங்க. கலர் எல்லாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அழகா வந்திருக்குது. சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கே. இந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சு.
ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். அடுப்பு ஹைலே இருக்கட்டுங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற எல்லா நெய்யவும் நம்ம சேர்த்திடலாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து ஹைலேயே வச்சு தாங்க கிண்டிட்டு இருக்கிறோம். பாருங்க, நல்ல சூப்பரான ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா ரெடியும் ஆயிடுச்சு. இதை அப்படியே நாம நெய் தடவி வச்சிருக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம ஒரு 5 செகண்ட் கேப் கொடுத்தா கூட அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாமல் கலரிட்டு இருக்கணும். அதுவும் கடைசியாக தான் நமக்கு ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலெல்லாம் லைட்டாக சமப்படுத்தி விட்டுருக்குங்க. அந்த கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஹீட்டு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கணுங்க. அப்போதான் நடுவில் ப்ரௌன் கலரில் அழகாக ஃபார்ம் ஆகும். அதுக்காக நல்ல ஒரு மொத்தமான துண்டை எடுத்துக்கலாம். அதை நல்லா இதை பாத்திரத்தை உள்ளே வச்சு நல்லா சுற்றி வச்சுக்கலாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அப்போ தான் நல்லா சூப்பராக ரெடி ஆகுங்க. அதுவாக ஆறட்டும். ஒரு 4 மணி நேரம் எனக்கு ஆச்சுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. நல்லா ஆறியும் வந்திருக்குது. இதை அடியில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது வெயிட்டாக கல் எதனா கத்தி ஏதாவது வச்சு மேலே சைட்லலாம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த மில்க் கேக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்குது. இதை முதல்ல நம்ம 2ஆக கட் பண்ணலாம். பாருங்க, நடுவில் ப்ரௌன் கலரில் வெளியிலலாம் கொஞ்சம் லைட் கலராகவும் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, கலர் இப்படி வச்சாதான் பர்ஃபெக்டாக வரும்ட்டு. இதை அப்படியே 4ஆக கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ஸ்வீட்டை கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செஞ்சிடலாங்க. நீங்கள் இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இருக்காதுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குதுங்க. இதே மாதிரியான சூப்பரான ஸ்வீட்டாக போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம முந்திரி கேக் ரெசிபி செஞ்சுருக்கோங்க. அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்வீட் ரெசிபிக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நிறைய விதமான ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்வீட்டை செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணி செய்யுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. என்ன இந்த மில்க் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கல்ல, பால் சுருங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டாலும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. நமக்கு இதில் ஆகக்கூடிய டைம்னு பார்த்தா பால் சுண்டுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு தான். டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கான டேஸ்ட்டு. இதை கலாக்கந்த் அப்படின்னும் சொல்லுவாங்கங்க. கடையில் கிடைக்கிற அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக. இதை மிஸ் பண்ணாதீங்க. நமக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ஆளையும் அழுத்திட்டிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.